கருத்து உடன்பாடு இருந்ததுனால தான் அந்த படத்தில் இருக்கேன் நான். சாதிய மத மோதல்கள் நீங்கணும், மனுஷன் நேசிக்கணும், கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமன்ற கருத்தியலை நான் பின்பற்றவேன். நான் அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் நான் ஒத்து தான் போகிறேன். நீங்கள் கேட்பது போல் சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம். கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது, இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது, இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் அதெல்லாம் வரும். அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா, வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ இங்கே இந்த திரையரங்கில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா? இல்லை இல்லையா? அப்போது இந்த திரைப்படத்தில் வர்ற கருத்தில் அவங்க ஒன்றிணைனால தானே இந்த அவங்க தன்னை மறந்து கைதட்டுறாங்க. அப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஐசன் திரைப்படத்தினால அது வெடிக்கலை, குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக இயக்குனர்கிட்ட சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. நான் நாளைக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட அரசனில் இருக்காரா இல்லையான்னு. அவர் சொன்னால் சரியாக இருக்கும். அது இருக்குது. ரெண்டுமே இயக்குனர் தான் சொல்லணும். நான் அதில் வந்து நடிகர் தான். என் படத்தை கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப நன்றி. பாருங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு எலெக்ஷனுக்கு. அரசியல் நான் பிறந்ததுலேருந்து அரசியல தான் இருக்கேன். சீரியஸாக அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாமே அரசியல். ஆனால் எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமாக்குள்ளே அரசியல் பேசுறது, சினிமாக்குள்ளே மக்களையும் ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களை சந்திக்குவோம், பேசுகிறோம், படம் பார்க்குறாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் படம் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கருத்தை பேசுகிறதும் நம்மளோட சமூகத்துக்கான விஷயத்தை பரப்புறதுமே சினிமாவோட மிகப்பெரிய பங்காக இருக்குது. எனக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருக்கு. எனக்கு நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன், சினிமா ரொம்ப நேசிக்கிறேன், இன்னும் நல்ல படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தெரியல, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு. அவ்வளோ அதான் பதிவு பண்ண ரொம்ப பல வைக்கிற சம்பவம் அது நிகழ்ந்துக்கக்கூடாது. அப்படி நிகழ்ந்ததுக்காக நம்ம வருத்தப்படுறோம். இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நிகழவே கூடாது. நான் தான் சொல்றேன், அது நிகழ்ந்துக்கூடாது, இனிமேல் நிகழவே கூடாது. என்ன விமர்சனம் எதிர்கொள்ட்டு இவ்வளவு மக்கள் கொண்டாடுறாங்க. நான் கேட்குறேன், ரொம்ப நேரமா அதே கேள்வி திருப்பி வேற ஆங்கிள் கேக்குறீங்க. அவரும் பதில் 10 தடவை சொல்லிட்டாரு. எல்லா ஊர்லயுமே இல்லைன்னா இவ்வளவு பேர் கொண்டாட மாட்டாங்க. நீங்க வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லயே பார்க்காதீங்க, விட்டுருங்க. கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, இதுல விமர்சனமே கிடையாது. அவ்வளவுதான், இதோட முடிச்சிருவோம் அதை நம்ம. ஏன்னா திருப்பி அதே ஒரு இங்க இருந்து கோயம்புத்தூர் போனா இதே கேள்வி தான் வரும். அது வேண்டாம். ஏன்னா இவ்வளவு பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு 10 பேர் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சொல்றத அது நம்ம திருப்பி போகும்போது இன்னும் அபர்ஷன் ஆகும். அது வேண்டாம். மறந்துடுன்ற அவங்கள மறந்துடுவோம், நம்ம தானே வருவாங்க திரும்பி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல, அவரு வந்து விக்ரம், இவர் துரு விக்ரம், அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு, இவருக்குன்னு தனி. 2 பேருக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் அப்பா பையனா இருந்தா கூட தனி மனிதர்கள் தானே, தனி உணர்வு இருக்கு. இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அவரு இன்னும் அவருக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. கண்டிப்பா பெரிய நடிகர். ஜனவரியில சொல்றேன் நான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.